செத்துப்போன குடும்பத்தை பனையூருக்கு வர சொல்கிறார் விஜயை விளாசிய சீமான். செத்துப்போன குடும்பத்தினர் அனைவரையும் பனையூருக்கு வா என சொல்கிறார். அப்படியென்றால் தேர்தல் நேரத்தில் அனைத்து ஓட்டு பெட்டிகளையும் பனையூரில் வை என்று சொல்வாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பேசிய சீமான், என்னங்க இது, பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார், ஆனால் பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டில்தான், ஆலமரத்துக்கு வரமாட்டேன் என்று இருக்கிறார் விஜய். வீட்டில்தான் பஞ்சாயத்து என்னடா என்றால் நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையாக இருக்கிறது என தவிக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்தில் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியாகினர். இருப்பினும் விஜய் கரூரில் இல்லாமல் சென்னை திரும்பினார். இதனால் அவர் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டார். இறந்த குடும்பத்திற்கு தலா 20 லட்சத்தை வழங்கினார் விஜய். இந்த சம்பவம் நடந்து நாளையுடன் ஒரு மாதமாக போகிறது. இந்த நிலையில்தான் கூட்ட நெரிசலில் சிக்கிய உறவுகளை இழந்தவர்களின் குடும்பத்தினரை நாளை விஜய் சந்திக்கவுள்ளார். நாளை மாமல்லபுரத்தில் வைத்து ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் கோர உள்ளார் விஜய். இதற்காக ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. விஜயின் இந்த செயலும் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது. உறவுகளை இழந்து நிற்கும் குடும்பத்தினரை நேரில் சென்று சந்திக்க முடியாத நிலையில் விஜய் இருக்கிறார். அவர் எப்படி ஒரு ஒட்டு கேட்க வெளியே வருவார்? வெற்றி பெற்றால் எப்படி மக்களை சந்திப்பார் என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அது மட்டுமின்றி பனையூர் பண்ணையார் இறங்கி வரவே மாட்டார் என்றும் சிலர் விமர்சித்து வருகின்றனர். இதற்கிடையேதான் நேற்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவையொட்டி சென்னையில் அவரது புகழறை பொதுக்கூட்டம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார். அப்போது தவிக தலைவர் விஜயை சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார்.